வணக்கம். நான் டாக்டர் ஹரிகிருஷ்ணன், ஸ்ரீ ராஜசாமலா ஆயுஷ் வைத்தியசாலா, பெசன்ட் நகர், சென்னையிலேருந்து பேசுகிறேன். டிசீஸ் ஃப்ரீ வேர்ல்ட் யூடியூப் சேனலில் இன்னைக்கு சர்க்கரை நோய் பற்றிய சில கேள்வி பதில்களை பார்க்க போகிறோம். ஆயுர்வேதத்தில் சர்க்கரை நோய்க்கு தீர்வு இருக்கா டாக்டர்? சர்க்கரை நோய்க்கு உண்மையை சொல்லணும்னா எந்த மருத்துவத்திலையும் நிரந்தர தீர்வுங்கிறது கிடையாது. பிரமேகோ அனுஷங்கினாம்னு நம்ம ஆயுர்வேத சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. என்னன்னா அது வாழ்க்கை முழுக்க தொடரும். என்னன்னா நம்ம மருந்து சாப்பிட்டு நோயை கட்டுக்குள்ளே வச்சுக்க முடியும். மருந்து சாப்பிட்டு நல்ல கட்டுப்பாடு வந்ததுக்கப்புறம் மருந்தை விட்டு வெளியே கூட வர முடியும். ஆனால் ரத்தத்தில் சுகர் இல்லை, ரத்தத்தில் சுகர் நார்மல் ஆயிடுச்சு, யூரினில் சுகர் நார்மல் ஆயிடுச்சு, மற்ற ரிசல்ட் எல்லாம் நார்மல் ஆயிடுச்சு, அதனால சர்க்கரை நோயிலேருந்து எனக்கு தீர்வு வந்துடுச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. அது சர்க்கரை நோயினுடைய தாக்கம் எவ்வளவு இருக்கு, குறையுதா கூடுதான்னு பார்க்கறதுக்கு தான் நமக்கு ரத்த பரிசோதனையை தவிர இந்த நோய்க்கு அதையும் மீறி சில விஷயங்கள்லாம் இருக்கு. எதை வச்சு இதை சொல்றோம் அப்படின்னா, ரிசல்ட்லாம் நார்மல் ஆகிடும். எல்லாம் 7 வருஷமா மருந்து சாப்பிட்ற ரிசல்ட்லாம் நார்மலாக இருக்கு. ஆனால் தோள்பட்ட வலி மட்டும் எப்படி வந்ததுன்னு தெரியலன்னு, கால் எரிச்சல் எப்படி வந்தது போய மாட்டேங்குதுன்னு தெரியலன்னு, இதெல்லாம் சர்க்கரை நோயுடைய பக்க விளைவுகள். மருந்து சாப்பிட்டு எல்லாம் நார்மல் கண்ட்ரோலில் இருக்கும். ஆனால் இந்த பக்க விளைவுகள் அப்படி தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நோய் இன்னும் இருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்ம மனசில் இதை புரிஞ்சுக்கணும். ஆயுர்வேதத்தில் தீர்வு இருக்குது. எப்படி அப்படின்னா சில லெவல் வரைக்கும். இப்போது சாப்பிட்டதுக்கப்புறம் 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்குற டெஸ்ட்டில் 250க்குள்ளே இருந்துச்சுனாலோ, இல்லை ஃபாஸ்டிங் 160 170க்குள்ளே இருந்ததுனாலோ ஆயுர்வேத மருந்து மட்டுமே இதற்கு தீர்வு அமையும். ப்ரீ டயபெட்டிஸ்க்கு தீர்வு அமையும் ஆயுர்வேத மருந்து. இதுக்கு மேலே போச்சுன்னா பார்த்து நம்ம நோயாளிக்கு ஏற்ப அவங்களுடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்ப யோகாவோட சேர்ந்து உணவு கட்டுப்பாடு மூலமாக நம்ம சரி பண்ணணும்.